Good evening, students. இன்னைக்கு 9th standard mathsல coordinate geometry ஆயத்தொலை வடிவியல்ல 5.2 exerciseக்கான டாபிக் பார்க்குறோம். Distance between the points on a plane. ஓகேவா? சரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜிகே questions பார்த்துட்டு லெசனுக்கு போலாம். இந்தியாவின் முதல் ராக்கெட் விஞ்ஞானி யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கும் சயின்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர், ஜிகே, சோஷியல், ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லா ரிலேட்டடாகவும் ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவின் முதல் ராக்கெட் விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். கணினியின் மூளை CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. சந்திரனுக்கு செல்லும் முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்தியாவின் முதல் ராக்கெட் விஞ்ஞானி அப்துல் கலாம். முதலமைச்சர் தமிழகத்திற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். கணினியின் மூளை CPU. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. சந்திரனுக்கு செல்லும் முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். சரி, இப்போ பாடத்துக்கு வந்துடலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி கார்ட்டீசியன் பிளேன்னா என்ன, இந்த ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது எதற்காக உபயோகப்படுத்துறாங்க, எங்க உபயோகப்படுத்துறாங்க, மோஸ்ட்லி நம்மளுடைய லொகேஷன் மேப்ல மேஜர் பார்ட்டா இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்றோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய வீட்டுல இருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோட வீடு, நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு. நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு தூரம் என்ன அப்படின்னு கணக்கிட்டோம்னா தான் அது செல்ல வேண்டிய நேரம் வந்து நம்மளால கணக்கிட முடியும். கரெக்டா? டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் டைம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த டிஸ்டன்ஸ இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 50 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ், அந்த கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு கூட இந்த கார்ட்டீசியன் பிளேன் யூஸ் பண்றாங்க. ஹவு? அதான் இப்ப பார்க்க போறோம். There are 2 points on a line segment. 2 பாயிண்ட் இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல எங்கேயோ 2 பாயிண்ட் ஜஸ்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அதுல பாயிண்ட் ஏவை வந்து x1, y1 அப்படின்னு சொல்லுவோம். x1, y1. சரிங்களா? coordinate of B is A of x1, y1. A பாயிண்ட் வந்து x1, y1. B பாயிண்ட் வந்து x2, y2ங்கிறது தான் பாயிண்ட் B. பாயிண்ட் A வந்து x1, y1. பாயிண்ட் B வந்து x2, y2. So draw AE perpendicular to BD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Draw AE perpendicular to BD அப்படின்னு. So the length of the CD is OD minus OC தான். OD minus OC தான் length of the CD. அதாவது x2 minus x1 அப்படிங்கிறது தான் இந்த CD-னுடைய நீளம் இல்லையா? இப்போ AE perpendicular to CD அப்படிங்கும்போது x2 minus x1. The length of BE அப்படிங்கிறது வந்து y2, இது x2 minus x1 ஆக இருந்தால் அது y2 minus y1 ஆக இருக்கும். So அப்போ by using the Pythagoras theorem, உங்களுக்கு Pythagoras தியரத்தின் படி இதை தனியா பிரிச்சு காட்டியிருக்காங்க. இதையுமே உங்களுக்கு தனியா பிரிச்சு காட்டிடலாம். ஓகேவா? ஸோ x2 minus x1, y2 minus y1, AEB. ஓகேவா? In triangle AEB equal to 90 degree. So Pythagoras theorத்தின் படி AB squared is equal to AE squared plus BE squared இல்லையா? So அப்போ AB squared is equal to x2 minus x1 the whole square plus y2. அதாவது AE BEக்கும் பதிலா அந்த ஆர்டினேட்ஸ் என்னமோ அதை போட்டிருப்போம். So அப்போ இதனுடைய ஃபார்முலா
AB is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இரண்டு புள்ளிகள் கொடுத்து அதற்கு இடையே உள்ள தொலைவு distance calculate பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத லைவா இங்க காமிச்சிருக்காங்க. உங்க புக்ல டைரக்டா ஃபார்முலா கொடுத்து இந்த ஃபார்முலாவை வந்து மென்ஷன் பண்ணி நீங்க பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்ல கொடுத்துருக்கிற சம்ஸ் வந்து இந்த ஃபார்முலா தான் இந்த 5.2 எக்ஸசைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் between the following pairs of points. So இந்த pairs of points A point B point கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு நான் each subdivision each question one subdivisions work out பண்றேன். பிகாஸ் ஒன்று ஒர்க் பண்ற மாடல்லையே தான் பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 சம்ஸும் இருக்கு. ஸோ அதனால ஒரு சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்றேன். பேலன்ஸ் இருக்கிறது நீங்க ஹோம்ஒர்க் டைப் பண்ணிட்டு வந்து ஆன்சர்ஸ் சொல்லுங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு டி ஃபார்முலா எழுதிக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரி, இதுல x1 y1 x2 y2 d is equal to square root of 4 minus 1 the whole square plus 3 minus 2 the whole square. Square root of 4 minus 1 is 3, 3 minus 2 is 1. So, which is equal to square root of 9 plus 1. D is equal to square root of 10 units. ஏன்னா distance calculate பண்றோம் இல்லையா, தொலைவு தூரம். ஸோ அதனால கிடைக்கக்கூடிய விடையை யூனிட்ஸ், என்ன யூனிட்ஸ் வேணாலும் அவங்க கொடுத்துருக்கோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் வந்து யூனிட்ஸ்னா அலகுகள், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர். ஸோ அதுதான். ஸோ கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த யூனிட்ஸ் வந்து எது வேணாலும் அவங்க கொடுக்கலாம், நீங்க வந்து யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு சம் போடுறேன். அதாவது ஏபி கொடுத்துருக்காங்க, இதுலயே தேர்ட் சப்டிவிஷன் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இருக்கிற 2 சப்டிவிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். x1 y1 x2 y2 d is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So which is equal to square root of c minus a the whole square plus b minus b the whole square. So b minus b is 0 ஆயிடும் இல்லையா? Square root of c minus a the whole square plus 0. So square and square root cancel ஆயிடுச்சு அப்படின்னா d is equal to c minus a units. d is equal to c minus a units. ஓகேவா? சரி, அடுத்தது இதுல ரெண்டாவது கொஸ்டின். Determine whether the given set of points in each case are collinear or not.
அதாவது மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ்க்கு கொலினியர்னா ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டலா வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஏபிஓ ஏ அண்ட் ஏபி பிளஸ் பிசியினுடைய தொலைவு வந்து ஏசியினுடைய தொலைவுக்கு சமமாக இருக்க வேண்டும். அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தின்படி தான் ஏபி பிசி ஏசி 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். 3 பாயிண்ட்ஸ்க்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை பேர் பண்ணி என்ன பண்ணுவோம்னா தொலைவு கண்டுபிடிப்போம். அதாவது ஏ ஒரு பேர் பாயிண்ட், பி ஒரு பேர் பாயிண்ட், சி ஒரு பேர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபி பிசி சிஏ ஏபி பிசி சிஏ இது 3 பாயிண்ட்ஸ்க்கும் தனித்தனியா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? மூணுத்துக்கும் தனித்தனியா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஏபி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏவா இருக்கலாம். ஏபி ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி 3வது பாயிண்ட் கிடைக்கணும். சரியா? சோ அப்படி இருந்தா அதை ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது வருதா வரலையா அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் போடுறேன். பிகாஸ் அது வந்து நம்பர் பிளஸ் ஆல்பபெட்ஸா இருக்கு. ஸோ அதனால செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சரிங்களா? x1 y1 x2 y2 ab எடுத்தா அடுத்தடுத்து மாறிக்கும். சரியா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to ஃபர்ஸ்ட் ஏபிக்கு கால்குலேட் பண்றேன். a minus a the whole squared plus 3 minus of minus 2 is plus 2. ஓகேவா? 2 the whole squared which is equal to a minus a is 0. Square root of 5 squared equal to square root of 25 which is equal to 5. AB வந்து 5. சரிங்களா? அடுத்தது BC. BCங்கும் போது இது x1 y1 x2 y2 square root of a minus a the whole squared plus 0 minus 3 the whole squared. So இங்க continue பண்றேன். BC is equal to square root of minus 3 the whole squared. BC is equal to square root of 9. BC is equal to 3. அடுத்தது BC is equal to 3. AB is equal to 5. BC is equal to 3. CA is equal to square root of a minus a the whole square plus minus 2 minus 0 the whole square. So CA is equal to minus square root of minus 2 the whole square. CA is equal to square root of 4. CA is equal to 2. AB, BC, CA. ஓகேவா? சரி, இப்போ இது 5 இது 2 இது 3 இல்லையா?
BC plus CA is equal to AB ன்னு கிடைச்சிருக்கா? 3 plus 2 is equal to 5. 5 is equal to 5 அப்படின்னு வந்திருக்கா? Is it right? Hence the points are collinear. And ரெண்டு points add பண்ணி மூணாவது point கிடைச்சதுன்னா அது ஒரு கோடு அமைந்த புள்ளி எனப்படும். Hence the points are collinear. Okay வா? Okay. Third question. Show that the following points taken in order from an isosceles triangle. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஓர் இருசமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. இருசமபக்க முக்கோணம்னா என்ன? ரெண்டு பக்கங்களினுடைய மதிப்பு சமமா இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது இது வந்து ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணா மூணாவது பக்கம் கிடைச்சா அது ஒரு கோடு அமைந்தது, கொலினியர். ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு பக்கத்தினுடைய மதிப்பு சமமா இருக்கணும், அவ்வளவுதான். மூணாவது பக்கம் என்ன வேணா இருந்தது, பிரச்சனை இல்லை. பட் டூ சைட்ஸ் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னாலே டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது 3 3 5 இல்லைன்னா 3 3 4 3 3 2 என்ன வேணா இருக்கட்டும், பட் ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன் இரு சமபக்க முக்கோணத்துக்கு, இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை சால்வ் பண்ணுதான் பார்ப்போம். மூணுலையும் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So AB is equal to square root of x1 y1 x2 y2, 2 minus 5 the whole square plus 0 minus 4 the whole square. AB is equal to square root of minus 3 the whole square plus minus 4 the whole square. 9 16. AB is equal to square root of 9 plus 16, which is AB is equal to 25. AB is equal to 5. அடுத்தது BC calculate பண்றோம், சரிங்களா? BC is equal to square root of x1 y1 x2 y2 minus 2 minus 2 minus 2 minus 2 the whole square plus 3 minus 0 the whole square. BC is equal to square root of minus 4 the whole square plus 3 squared. BC is equal to square root of minus 4 squared panna 16, 3 squared panna 9. BC is equal to square root of 25, that is 5. BC is equal to 5. So inge podran BC is equal to 5. So AB is equal to 5, BC is equal to 5, CA is equal to square root of x1 y1 x2 y2. Five plus 2 minus of minus plus ஆயிடும், plus 2 the whole square plus y2 4 minus 3 the whole square. Square root of 7 squared plus 1 squared. CA is equal to square root of 49 plus 1. CA is equal to square root of 50. So square root of 50 எப்படி எழுதலாம்னா 5 root 2 எழுதலாம். எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸோ 2 5க்கு ஒரு 5 இந்த 2க்கு பேர் இல்லாததுனால 5 ரூட் 2ன்னு எழுதலாமா? CA is equal to 5 root 2. So here AB, BC both are equal. Two sides are equal. Okay, wow. Here AB is equal to BC. So two sides are equal. Therefore, triangle ABC is an isosceles triangle. Isosceles triangle. எனவே AB equal to BC என்பதனால் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கும். ஓகேவா? எஸ். அடுத்தது 4வது கேள்வியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இல்ல 2வது கொஸ்டின் பார்க்கலாம். நான் அதுல ரூட் வேல்யூஸ் இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயுமே ரூட் வேல்யூஸ். செகண்ட் கொஸ்டின். So show that the following points taken in order from an equilateral triangle அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தை அமைக்குமா? சமபக்க முக்கோணம்னா 3 சைட்ஸ்மே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்ததுன்னா அது சமபக்க முக்கோணம். அவ்வளவுதான். பாக்கா குடுக்குற பாயிண்ட் எல்லாமே சேம் ஆன்சர் வந்ததுன்னா அது ஒரு சமபக்க முக்கோணம். அவ்வளவுதான். So AB போடுங்க டிஸ்டன்ஸ் x1 y1 x2 y2 0 minus root 3 the whole squared plus 1 minus 2 the whole squared. AB is equal to square root of root 3 minus root 3 squared பண்ணீங்கன்னா plus 3. 1 minus 2 is minus 1 the whole squared வந்து plus 1 ஆயிடும். So AB is equal to root 4. இதிலிருந்து AB என்பது 2. அடுத்தது BC. Square root of x1 y1 x2 y2 0 minus 0. 0 minus 0 the whole squared plus 3 minus 1 the whole squared. BC is equal to square root of 2 squared. So BC is equal to square root of 4. இதிலிருந்து BC is equal to 2. CA is equal to square root of 0 3 root 3 2. சரிங்களா? அப்போ x1 y1 x2 y2. x2 is root 3 squared minus 0 தானே. So டைரக்டாவே root 3 squared plus 2 minus 3 the whole square. CA is equal to square root of 3 minus 1 the whole squared வந்து plus 1. CA is equal to square root of 4. இதுல வந்து CA is equal to 2. So AB 2 BC 2 CA 2 இல்லையா? அப்போ AB is equal to BC is equal to CA is equal to 2. மூணு சைட்ஸும் சமம். All the three sides are equal.
ஸோ 2 சைடு ஈக்குவல், ஒரு சைடு வந்து வேற வேல்யூ வந்ததுன்னா அது இருசம பக்க முக்கோணம், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். 3 சைட்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா தேர்ட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா அது கொலினியர், ஒரு கோடு அமைந்தவை. ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா? அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா parallelogram. parallelogram, ரோம்பஸ். அடுத்த கான்செப்ட் வந்து ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா செக்ஷன் ஃபார்முலா கிடையாது, இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole squareங்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாலும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கொலினியர், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். கொலினியர் பாயிண்ட், கொலினியர் அப்படின்னா ஒரு கோடு அமைந்தவை, ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னா இருசம பக்க முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா சமபக்க முக்கோணம். ஸோ கொலினியருக்கு ஏபி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏவா இருக்கும். ரெண்டு புள்ளியை ஆட் பண்ணா மூணாவது புள்ளியும் அதனுடைய மதிப்பிற்கு சமம். ஏபி ஈக்குவல் டு பிசியா இருந்தது அப்படின்னா ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள், ஆர் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏவா இருந்ததுன்னா ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் போதுமானது இரு சமபக்க முக்கோணத்திற்கு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏபி ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ. ஸோ இதுதான் 3 கண்டிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் இவ்வளவுதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ரோம்பஸ், parallelogram. அப்புறம் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ஸ்ல ஏஓ பிஓ ஏதாவது சம் வேல்யூஸ் மிஸ் பண்ணிட்டு இன்னொரு வேல்யூஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது கால்குலேட் பண்றது. இதுதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த கான்செப்ட் அண்ட் டாபிக் இவ்வளவுதான். இஸ் இட் கிளியர்? இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இருந்தது அப்படின்னா இதோட நீங்க இந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.